இந்த ஜும்மாவுடைய நாளில முகருடைய பாங்கு சொன்ன பிறகு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போவது ஹராம்னு சொல்றாங்க. மேலும் வீட்டுல அந்த ஜும்மா டைம் முடிகிற வரையும், ஜும்மா தொழில் முடிகிற வரையும் வீட்டுல எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது ஹராம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதாவது இது புதுசா இருக்கு. எந்த ஊர்லமா இருக்கு உங்களுக்கு? எந்த ஊரு? இங்கதானா? இங்க அப்படி நம்பிக்கை இருக்குதா? சரி, இது புது செயலியா இருக்கு. இந்த ஏரியா அப்படி ஏரியா நினைக்கிறேன். சரி, அவன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்துல பள்ளி வாசல்ல பாங்கு சொன்னதுல இருந்து பள்ளி வாசல்ல ஜும்மா தொழுது முடிக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்றாங்களே, அது சரியான்னு கேட்கிறாங்க. அது சரியில்லை. அப்படி குர்ஆன்ல எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், குர்ஆன்ல ஜும்மான்னு ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் ஜும்மான்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்குது குர்ஆன்ல. அந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மா நாள்ல உங்களுக்கு தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள், பள்ளிக்கு வாருங்கள். வயருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இவ்வளவுதான் கட்டளை. வியாபாரம் செய்யக்கூடாது. எது ஹராம்னா, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னதில் இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் அந்த நேரம் ஒரு அரை மணி நேரம் வரும் அதிகபட்சமா. இந்த அரை மணி நேரத்திற்கு வியாபாரம் செய்வது ஹராம். கடையை திறந்து வச்சுட்டு நம்ம தொழுகைக்கு போனாலும் அல்ல கேள்வி கேட்பான், நீ வியாபாரம் ஹராம், தருள் பையங்கிறான், வியாபாரத்தை விட்டுங்கிறான். அது ஒண்ணுதான் தடை இருக்கே தவிர, பெண்களுக்கு அது மாதிரி வீட்டோட விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொல்லியோ, அல்லது அவங்க வீட்டில் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லியோ எந்த ஒரு குர்ஆன் வசனமும் கிடையாது, எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அவங்க விரும்பினா பள்ளிவாசலுக்கு கூட வரலாம், அதற்கான வாய்ப்புகள் இருந்தால். அந்த வாய்ப்புகள் இல்லைன்னா வீட்டில் ஒரு தொழுகை விட்டு அவங்களுடைய கடமை நிறைவேற்றிக்கிட்டு மற்றபடி எப்போ மாதிரி இருக்கலாம். அதுக்காக வேண்டி எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது பொய்.